வெல்கம் டு வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு தரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதை பத்தி டீட்டெயிலான வீடியோ தாங்க இது. மறக்காம இந்த வீடியோ முழுசா பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கொஞ்ச நாட்களாகவே சோசியல் மீடியால வெற்றிமாறன் அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் சண்டை. அதனாலதான் பாத்தீங்கன்னா வடச்சென்னை 2 எடுக்காம அவர் சிம்பு வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வதந்திகள் பரப்பிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா வெற்றிமாறன் அவர்கள் இப்ப லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காப்ல. அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர் ஷேர் பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, எஸ், என்னோட அடுத்த படம் சிம்பு அவர்களை வச்சுதான் எடுக்க போறேன். இது பாத்தீங்கன்னா வடச்சென்னை யூனிவர்ஸ்குள்ள வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. நீங்க வடச்சென்னை ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னென்ன கேரக்டர் எல்லாம் பாத்தீங்களோ அந்த கேரக்டர் இந்த படத்திலயும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நான் எடுக்க முடிவு பண்ணுனே ஃபர்ஸ்ட் நான் தனுஷ் அவர்கள்கிட்ட தான் போன் பண்ணி கேட்டு ஓகே வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தை எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காப்ல. ஏன்னா வடச்சென்னை திரைப்படத்தோட ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா தனுஷ் தாங்க. அதனால பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் இந்த படத்தை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கும் தனுஷ் அவர்களுக்கும் எந்த விதமான சண்டையும் இல்ல, தேவையில்லாத வதந்திகளா தான் நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம வடச்சென்னையில வர கேரக்டரும் இதுலயும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒருவேளை அன்புவும் சிம்பு அவர்களும் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல சந்திக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அதாவது தனுஷ் அவர்களும் சிம்பு அவர்களும் ஒரே படத்துல ஒன்னா நடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதாங்க. சீரியஸ்லி இது வேற லெவலான அப்டேட் நினைக்கிறேன். இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சிம்பு அவர்களோட ஃபேன்ஸுக்கும் தனுஷ் அவர்களோட ஃபேன்ஸுக்கும் செம என்ஜாய்மெண்ட் கொடுத்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிம்பு அவர்களையும் தனுஷ் அவர்களையும் ஒரே ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு உங்களை எத்தனை பேர் ஆர்வமா இருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.